இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எப்போதும் போல யோகா பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்து கொண்டு மகிழ்வித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். முதல்ல உங்கள் அனைவருக்கும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து அனைவரும் கேட்கிற கேள்விக்கும் பதில் உங்களுக்கு பின்னால் அமைக்கப்படும். இந்த இடத்துல பயிற்சியை தொடங்க தயாராகிவிட்ட நிலையில் எப்போதும் போல ஒரு சிறு சிறு விளையாட்டு, தமிழ் விளையாட்டு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எல்லாம் சொல்லிட்டாங்க. யோகா நீங்க என்ன சொல்றீங்க? எப்பவுமே யோகாங்கிறது வளைகிறதுங்க. எந்த அளவுக்கு வளைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கும். முதல் 2 எழுத்தை எடுத்துக்கிற மனை மனை, அந்த மனைவி அமைவது போல் மனை அமையும். பின்னாடி உள்ள 2 எழுத்தை பாருங்க, அந்த 2 எழுத்தை மாத்தி போடுங்க, வீணைன்னு வரும். அந்த இடத்துக்கு செல்லாதீங்க, அதை வீணையாக்கணும். எப்படி ஆக்குறது? சுழிங்க, வளைஞ்சா உடம்பு சுழியாகும். மனைவி ஒரு வீணை. எனக்கு புலவர் நண்பர், நான் புலவர் அல்ல. இதை மையமா வச்சு நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லி பயிற்சிக்கு செல்றேன். இப்ப செய்ய போற ஆசனத்தின் பெயர் என்ன? சுப்த வஜ்ராசனம். முதல்ல வஜ்ராசனத்துக்கு வாங்க. நண்பரை காட்டுங்க எல்லாரும். வணக்கத்தை தெரிவிச்சு காலை நீட்டி, காலை முதல்ல கையால தொடுங்க. முதல்ல காலை லேசா தொடாத போனா பரவாயில்ல, தொடுங்க போதுங்க. இப்போதைக்கு வாங்க, பயிற்சி எடுங்க, காலை மடக்குங்க. முதல்ல வஜ்ராசனத்துக்கு வாங்க. வந்து பார்வை நேரம் இருக்கணும், பின்னாடி பார்க்க கூடாது. இது வஜ்ராசனம். காலை 2ஐயும் பிரிச்சு தனித்தனியா 2 காலை 4 காலை ஆக்கணும். கீழே மெதுவா படுங்க. முடியாதவர்களை பின்னாடி வச்சு முயற்சி எடுங்க, பலன் கிடைக்கும். இதுல எந்த மாற்றம் இல்லை. ரவிசா நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா போதும். ஆனா வாயை திறக்க கூடாது, வாய் மூடி புன்னகையோட இருக்கணும். நீ படுமா, பெரிய சூப்பர்மா. கையை தூக்கி மேல வை, மூச்சு சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. இத மாதிரி குழந்தைகளாம் தெய்வத்துக்கு நிகருங்க. தெய்வத்தோட அருள் உண்டு. பெரியவங்க நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா தொடர்ந்து செஞ்சா தானா வர வாய்ப்பு இருக்கு. எக்காரணம் மட்டும் வலியுறுத்தி செய்யக்கூடாது. வலியுறுத்தி செய்கிறது ஆசனம் அல்ல. ஆமா, இது யார் செய்யக்கூடாது. கர்ப்பவஸ்திரி தயவு கொடுத்து பாருங்க, ஆனா தயவு கொடுத்து செய்யாதீங்க. அன்பான வேண்டுகோள். ஆமா, அதான் உண்மை. விபரீதம் ஆயிடும். ஆனா இது முழங்கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி தீர வாய்ப்பு இருக்குங்க. அதான் உண்மை. ஆரம்ப ஸ்டேஜ் 5ல 10 கொண்டு நிறுத்துங்க. இதை நான் செஞ்சுதான் திருநெல் செய்ய நினைக்கிறவங்க பின்னாடி தலகாணி வச்சுக்கோங்க. வேற எந்த மாற்றமும் இல்லைங்க. உண்மைங்க. இப்படி செய்யும் போது உடல் நல்ல வலிமை ஆகும். மனைவியினுடைய இயல்பாடு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க, நலம், வளர்க.